வணக்கம் மக்களே. ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன அப்படின்னா, இந்த ஈரானோட டாக், அதாவது ஓமனோட நடந்துகிட்டு இருக்கிறது நமக்கு தெரியும். என்ன அப்படின்னா, ஸ்ட்ரைட் ஆஃப் ஃபார்மர்ஸ்க்கு வந்து இவங்க ஸ்பெஷல் சார்ஜஸ் வந்து விதிச்சு இவங்களே வந்து இது பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கான ஒரு பீஸ் டாக் மாதிரியான ஒரு விஷயம். அது ஒன்றும் பெட்டராக போய்கிட்டு இருக்கு. நாங்கள் வந்து ஒத்துக்கிறோம், நாங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து இதை பண்ண போகிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இது வாரோட எண்டுக்கான சிக்னலா அப்படின்னா என்ன பொறுத்தவரையில் இல்லை. சரிங்களா? இந்த வாரம் ஆரம்பிச்சது வந்து 4 முறை ட்ரம்ப்பே வந்து ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மஸ் அதாவது ஓப்பன் பண்றோம், நாங்கள் ரெண்டு பேரும் வந்து பேசி முடிச்சிட்டோம், பாகிஸ்தான் மீடியேட் பண்ணுச்சு, சவுதி உட்பட மற்ற கல்ஃப் கண்ட்ரிஸ் மீடியேட் பண்ணுச்சு. இது இந்த 4 முறை ஓப்பன் பண்ணியிருக்காங்க, க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. சரிங்களா? இப்போ அதைத்தான் பண்ணிட்டு இருக்காங்க. யூஎஸ் வெளியிலிருந்து ஏற்கனவே அடைச்சிருக்கேன் அப்படின்னு இருக்காங்க, இவங்க உள்ள இருந்து அடைக்கிறேன் அப்படின்னது. அப்புறம் எக்கச்சக்க கன்னி வெடிகளை போட்டு இந்த மாதிரியான வேலையெல்லாம் பண்ணிட்டு தான் இருந்தாங்க. கரெக்டா? இப்போ வந்து இந்த ஓமன் கோடான பீஸ் டாக் இது எவ்வளவு வந்து சூப்பரா போகும்னு தெரியல. இந்த டாக் நடக்க நடக்க ஈரான் என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா, யூஎஸ் எங்க மேல ஸ்ட்ரைக் பண்ணுச்சு அப்படின்னா, ஏதாவது அவங்க நாங்க வந்து திரும்ப உங்களோட பவர் செக்டார் வந்து எல்லாரும் மேல ஸ்ட்ரைக் பண்ணுவோம்னு இருக்காங்க. சரியா? இதை தவிர்த்து லெபனான்ல வந்து ஈரான் தாக்கியிருக்காங்க. அது போக வந்து அங்க உங்களுக்கு ஹிஸ்புல்லா இருக்கக்கூடிய சப்போர்ட், அதாவது அவங்களுக்கான சப்போர்ட் தாக்குதல்களையும் வந்து நடத்திக்கிட்டு தான் இருக்காங்க ஈரானு. சரிங்களா? ஏன்னா அந்த வாரம் நீங்க நிறுத்திருந்தீங்க பீஸ் டாக், அவங்க வந்து அங்க அடிச்சுக்கிட்டே இருக்காங்க ஹிஸ்புல்லாவை, நாங்க வந்து அவங்களுக்கு சப்போர்ட் பண்றோம் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் ஓடிக்கிட்டு இருக்கு. இது இருக்கும்போது எப்படி வந்து இது முழுசா இந்த வாரம் முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்ல முடியும்? என்ன பொறுத்தவரை சொல்ல முடியாது. ஏன்னா அது ப்ரூவ்டு லாஸ்ட் 6 months. கரெக்டா? இப்போ முடியும் அப்படின்னு நம்ம நம்புவோம். டாலருங்கிறது யூஎஸ் ஆயிலுங்கிறது $80 கீழே இருக்கிற வரையில். சரிங்களா? அது ரொம்பவும் முக்கியமானது யூஎஸ் ஆயில். சரியா? யூஎஸ் ஆயில் நம்ம எடுத்துப்போம், அதையும் பார்த்துடலாம் ஃபர்ஸ்ட். ஏன்னா அதையும் காட்டணும்னு நினைச்சேன். யூஎஸ் ஆயில் தெரியும் நினைக்கிறேன். யூஎஸ் ஆயில் இங்க இருக்கா? இங்க பாருங்க. யூஎஸ் ஆயிலை பொறுத்தவரையில் நமக்கு கிட்டத்தட்ட $80 ரேஞ்சில் நின்றுருக்கான். இப்போதான் வந்து $80 கீழே நின்றுட்டு இருக்கான். சரிங்களா? $80 கீழே நிற்கிறதுனாலே வந்து அது ஒரு நல்ல விஷயம் தான் நமக்கு பொறுத்தவரையில். ஆனால் என்னன்னா 74 வந்து நல்ல சப்போர்ட். ஆல்ரெடி லாஸ்ட் வீடியோலேயே சொல்லியிருப்பேன், 74 சப்போர்ட்லேருந்து நமக்கு வந்து பவுன்ஸ் ஆகிட்டு இருக்கு. இந்த பவுன்ஸுங்கிறது நெக்ஸ்ட் 78 $80 திரும்பவும். சரியா? அது வரையில் நமக்கு டெக்னிக்கலா இருக்கலாம். மற்றபடி எல்லாமே ஓவர் நைட் வந்து இவங்க என்ன பண்றாங்கிறத பொறுத்து இருக்கு. யூஎஸும் ஈரானும் வந்து பெட்டரா முடிச்சுறாங்க. இந்த பீஸ் டாக்கை பொறுத்தவரையில் பேசிக்கிட்டு இருக்கிறது யாரும் அப்படின்னா ஓமனும் ஈரான், யூஎஸும் ஈரான் கிடையாது. கரெக்டுங்களா? அதே சமயங்கள்ல அட்டாக்கும் வந்து ஈரான் வந்து சப்போர்ட்டிவ் அட்டாக்கும் பண்ணிட்டு இருக்காங்க ஹிஸ்புல்லாக்கு ஆதரவா. தென் வந்து யூஎஸ் வந்து டொனால்ட் ட்ரம்ப்பும் வந்து பணிஞ்சிடணும், நீ எங்க அக்ரிமெண்ட்டுக்கு வரணும் தான் சொல்லிட்டு இருக்காங்க. தவிர்த்து அவர் வந்துட்டாங்க முடிஞ்சு அந்த மாதிரி எதுவுமே சொல்ல கிடையாது. சரிங்களா? பாசிட்டிவா எடுத்துப்போம். ஏன்னா $76 இந்த ரேஞ்சில் வந்து ஆயில் இருக்கிற வரை நமக்கு வந்து பிரச்சனை இல்லை. 80க்கு கீழேன்னு வச்சுக்கோங்களேன், இதுவரை நமக்கு பிரச்சனை கிடையாது. 80க்கு மேலே போனால் மட்டும்தான் திரும்ப இந்த வாரம் வந்து நம்ம உத்து நோக்கணும். சரியா? அண்ட் நம்ம லைவ் பாடும்போது சொல்லியிருப்பீங்க, மிடில் ஈஸ்ட் இருக்கிற நம்ம நல்லுள்ளங்கள், நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் என்ன அப்படின்னா, அங்கே நிறைய அட்டாக்ஸ்லாம் நடந்துகிட்டு இருக்கு ப்ரோ அப்படிங்கிறத வந்து நீங்களும் வந்து அப்டேட் பண்றது தெரியுது. அப்படிங்கும்போது நம்ம கண்டிப்பா $80 இருக்கிற வரையும் நமக்கு இப்போதைக்கு ப்ராப்ளம் இல்லை, மற்றதெல்லாம் அப்புறமா பார்த்துக்கலாம். சரிங்களா? ஓகே. அடுத்தது வந்து நமக்கு நிஃப்டி எடுத்துப்போம். நிஃப்டி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி கோல்டு வந்து இன்னொரு முக்கியமான விஷயங்களை பண்ணியிருக்காப்புல. கோல்டு ரொம்ப நாளா அரைச்சிக்கிட்டு இருந்தாப்புல. எங்க இருந்து பாருங்க, எங்க ஜூன்ல இருந்து அரைச்சிக்கிட்டு இருந்தவர் கடைசியா வெளியே வந்துட்டாப்புல. சரிங்களா? ஒரு நல்ல ஒரு ஷூட் அப் என் போர்ட்ஃபோலியோவில் இருக்கு. நல்லா இறங்கினவன் திரும்ப ஏறி நிற்கிறாப்புல. $4268 இருக்கு XAI USD. அண்ட் சில்வரும் ஓரளவுக்கு நல்ல ஏற்றம். சரிங்களா? இது கண்டினியூ ஆகுமான்னு கேட்டுட்டா ஓரளவுக்கு ஆகலாம், மொத்தமால ஆயிடாது. சரிங்களா? திரும்ப வந்து நான் ஒரு என்ன சொல்றது, கன்சால்டேஷன் தான் நான் எதிர்பார்க்குறேன். வேற ஒரு ரேஞ்சுக்குள்ள மேபி அந்த ரேஞ்ச் மேல ரெசிஸ்டன்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டோம்னா எனக்கு என்ன ஒரு $4385. சரியா? இது வந்து ரெசிஸ்டன்ஸ், இதுக்குள்ள கன்சால்டேஷன் வேணா பண்ணலாம், அவ்வளவுதான் இருக்குமே தவிர்த்து ரேஞ்சுங்கிறது போகலாம், திரும்ப செட்டில் ஆயிடுவான் கோல்டு. யூஎஸ் மார்க்கெட் இப்போ வரையில் பார்த்துட்டோம்னா நமக்கு வந்து ஒரு யூஎஸ் ஃபியூச்சர்ஸ் நெகட்டிவ் தான். யூஎஸோட நாஸ்டாக் ஃபியூச்சர் 6% நெகட்டிவாக தான் இருக்கான். யூரோப் மார்க்கெட் ஃபிளாட் க்ளோசிங்க.
அதே மாதிரி ஏஷியன் மார்க்கெட் வந்து கொஸ்பி அண்ட் வந்து நிக்கி நெகட்டிவாக தான் முடிஞ்சிருக்கு. கொஸ்பி வந்து ஒரு 4.5% நெகட்டிவ், அதே மாதிரி நிக்கி வந்து ஒரு 1% நியர் நெகட்டிவ் இருக்காங்க. சரியா, நமக்கு இந்தியா விக்ஸை பொறுத்தவரை 12 இருக்கான். அது 14க்கு மேலே போகாத வரை ப்ராப்ளம் இல்லை. இப்போ நிஃப்டிக்கு வந்துட்டோம் அப்படின்னா நிஃப்டியை பொறுத்தவரை நல்ல சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் அதுதான் நமக்கு தேவை. கரெக்டா, நல்ல சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் என்ன ப்ரோ அப்படின்னா, திரும்பவும் லைவ்ல சொன்னது தான் இங்கேயும் 620, அதுல இருந்து நேத்தோட லோ. சரிங்களா, நேத்தோட லோ இருக்கு இல்லைங்களா, அது ஒரு டிமாண்ட் ஜோன் நிஃப்டி. சரிங்களா, இது ஒரு டிமாண்ட் ஜோன். இந்த டிமாண்ட் ஜோன் வந்து மேல நிக்கிறதுனால தான் டிமாண்ட் ஜோன். இங்கிருந்து வரும்போது தலைவர் சப்ளை ஜோனு. இப்ப பிரேக் பண்ற மாதிரி மேல நின்று இருக்காங்க தெரியுதுங்களா, அதனால அது டிமாண்ட் ஜோன் ஆயிடும். சப்போர்ட் தான் எடுத்துட்டு இருக்காங்க, பாத்தீங்கன்னா தெரியும். அண்ட் மைனர் ரேஞ்சஸ் பொறுத்தவரையில் டுடே ஹை வந்து நமக்கு ஒரு மைனர் ரேஞ்சா வச்சுக்கலாம். ஏன்னா அது இந்த இடத்துல வந்து பாத்துட்டீங்கன்னா தெரியும், ப்ரீவியஸ் டேயோட ஹையும் டுடே ஹையும் ஈக்குவல். இல்லை டபுள் டாப்பான்னு கேட்காதீங்க, அப்படின்னா கீழே வரணும், பிரேக் ஆகணும், ஜோனுக்கு கீழே வந்தாதான் செல்லிங்க. நம்ம கரெக்ஷன், அதாவது ஏற்றுனதுக்கான கரெக்ஷன் வரதுக்கான வாய்ப்பு. இவ்வளோ தூரம் ஏற்றிருக்காங்க இல்லைங்களா நிஃப்டியை, இங்கிருந்து இவ்வளோ தூரம் ஏற்றுனதுக்கான கரெக்ஷன் ஸ்டார்ட் ஆகும்னா திரும்ப இந்த ஜோனை லோவராக உடைக்கணும். அப்போதான் கரெக்ஷன் ஏதாவது வருமானு பார்க்க முடியும். சரிங்களா, அது உடைக்காத வரையில் நமக்கு வந்து மேலே பை காட்ட ரெசன்ஸ் மேலே சின்ன சின்ன மைனர் ரெசன்ஸ்ல இருக்கு இல்லைங்களா, இதுவும் மைனர் ரெசன்ஸ் தான் 677. அது உடைக்க தலைவர் என்ன பண்ணுவார், கொஞ்சம் கொஞ்சமாக மேலே போகலாம், இன்னும் கொஞ்சம் போகலாம். அது எவ்வளோ தூரம் போகலாம் அப்படின்னா, அது வந்து நமக்கு அடுத்த ரேஞ்ச் ரெசிஸ்டன்ஸ் டே சார்ட், அடுத்த ரேஞ்ச் ரெசிஸ்டன்ஸ் ஒரு 830 ரேஞ்ச் வரும். சரிங்களா, 830 ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் நம்ம எடுத்துக்கலாம். கண்டிப்பா ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் வந்து 700. இந்த பீக் வந்துச்சு இல்லைங்களா, இந்த சிஏஎஸ் ஃபர்ஸ்ட் க்ளோசிங் இருக்கு இல்லைங்களா, சிஏஎஸ் அதோட ஃபர்ஸ்ட் க்ளோசிங் அது வச்சுக்கலாம். சரிங்களா, இதுக்கு அடுத்தது வந்து அடுத்தடுத்த ரெசிஸ்டன்ஸ் எடுத்துட்டோம்னா 774 அண்ட் வந்து 835 ஒரு நல்ல ரெசிஸ்டன்ஸ். சரிங்களா, அதுக்கு மேலாம் வந்து 25,100 போயிடும். அதை பற்றி தேவையில்லை, பக்கத்தில் இருக்கிறது இது மட்டுமே போதுமானது. ஆனால் நாளைக்கு பார்ப்போம். மோஸ்ட்டாக வந்து மார்க்கெட் ஒரு ஸ்லைட்லி பாசிட்டிவ், எந்த நியூஸ் வராத வரையில், யூஎஸ் ஆயில் ஷூட் அப் கொடுக்காத வரையில் நமக்கு வந்து ஸ்லைட்லி பாசிட்டிவ், லைக் வந்து ஒரு 4% பாசிட்டிவ் அந்த மாதிரி இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இல்லை அந்த ஜோனை வந்து லோவராக உடைச்சிட்டான், இங்கே பாருங்க, இந்த ஜோனை லோவராக உடைச்சிட்டான் அப்படின்னா நான் நெக்ஸ்ட் வந்து 495 சப்போர்ட்டா இருக்கு. இது பிரேக் பண்ணானா அதுக்கப்புறம் விக்ஸ் ஷூட் அப் கொடுக்கறத பொறுத்தவரை விழுகிற அளவு கரெக்ஷன் ஃபிபனாச்சி ரேஞ்சில் நான் வந்து அப்புறமா அப்டேட் பண்றேன் நாளைக்கு. சரிங்களா, ஓகே. இதான் நிஃப்டியை பொறுத்தவரை நல்ல ஒரு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் கம்மிங் டேஸுக்கு. இந்த இதையும் நம்ம பற்றி பேசணும். என்ன அப்படின்னா சிஏஎஸ். சரிங்களா, இந்த ஆக்ஷன் க்ளோசிங்கை பொறுத்தவரையில் முதல் நாள் வந்து 200 பாயிண்ட் வந்து கேப் அப், அதாவது அந்த க்ளோசிங் கேப் அப். தென் வந்து அடுத்த நாள் 150, அதுக்கப்புறம் இன்னும் குறைஞ்சிச்சு, இன்னும் குறைஞ்சு நிற்குது. சரிங்களா, இது அப்படியே படிப்படியே ஒரு வேளை குறைஞ்சிருமா தெரியல. இது என்ன அப்படின்னு சொல்ல போனால் நிறைய பேர் சேர்ந்து ட்விட்டர்ல போராட்டம் ஆகுதுலாம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. நான் அதை பற்றி குரூப்பில் அப்டேட் பண்ணுறேன். நாளைக்கு வீடியோ தனியாக வேணால் போடுறேன், அதுக்கு என்ன பண்ணுறாங்க அப்படிங்கிறதெல்லாம் கலெக்ட் பண்ணி. ட்விட்டரில் அது ஒரு சுவாரஸ்யமாக போயிட்டுருக்கு, செவி அது இதுன்னு ஒரு மாதிரியான இதோட. சரிங்களா, என்னை பொறுத்தவரை இது எப்படி அப்படின்னா, ஒன்னே ஒன்று தான், மார்க்கெட்டை நம்ம இப்போதைக்கு ப்ரெடிக்ட் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். 4 வேல்யூ தான் எனி ட்ரேடர், ஓப்பன் ஹை லோ க்ளோஸ், அதுதான் கரெக்டுங்களா. அதை தவிர்த்து வேறு ஏதாவது வச்சு அனலைஸ் பண்ணுறதுக்கு இருக்கா? இல்லை. அப்படிங்கும்போது இதில் வந்து ஓப்பன் ஆகிறது எங்கேன்னு தெரியாது, க்ளோஸ் ஆகிறது எனக்கு தெரியாது. கண்மூடி நம்ம என்ன சொல்றது, கண்ணை கட்டி காட்டில் விட்ட மாதிரி ரேண்டமாக ஓப்பனிங் அண்ட் க்ளோசிங் வந்து ஓப்பனிங்கும் ஜம்ப் ஆகும், க்ளோசிங்கும் ஜம்ப் ஆகுன்றதுன்னா ட்ரேடர்ஸ்னால கண்டிப்பாக, அது சிஸ்டமேட்டிக் ட்ரேடர்ஸு இன்க்ளூடிங் என்னை மாதிரியான மேனுவல் ட்ரேடர்ஸ்னாலையும் இது பண்ண முடியாது. ஏன்னா கஷ்டமாயிப்போம், அதுலேயும் மேனுப்புலேட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு போச்சுன்னா. செபி என்ன சொல்கிறாங்கன்னா, செபி நாங்கள் இதை வந்து ரிவர்ஸ் பண்ண மாட்டோம், நீங்கள் வேணா ரீட்டைலர்ஸும் அதில் போயிட்டு நீங்கள் பங்கேற்றுக்கோங்க, நீங்கள் இப்பெல்லாம் பங்கேற்றீங்கன்னா தான் அங்கே வந்து இதாகும் அப்படின்னு. இந்த ட்ரேடர்ஸில் என்ன சொல்கிறாங்க, அதாவது இந்த போராட்டம் பண்ணாது இதுன்னு சொல்கிறாங்க இல்லைங்களா, அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள்லாம் வந்து ட்ரேடு ஒரு நாள் பண்ணாமல் நிறுத்த போகிறோம், பாய்காட் பண்ண போகிறோம், அந்த மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அதை பற்றி நான் தனியாக நாளைக்கு பேசுகிறேன் என்ன அப்படின்னு. சரி, இது வந்து ஓரளவுக்கு புரிஞ்சிருக்கும் வார் என்ன எப்படி போயிட்டு இருக்கு அப்படின்னு. இதை தவிர்த்து இன்னைக்கு வந்து டிஃபென்ஸ் ஸ்டாக்ஸ் வந்து நல்ல ஏற்றம். ஃபர்ஸ்ட் வந்து ஹெச்ஏஎல் காரணம், ஹெச்ஏஎல் நல்ல பாசிட்டிவ் ரிசல்ட்ஸ். சரிங்களா, அதனால ஏற ஆரம்பிச்சிடுவேன். அந்த டிஃபென்ஸ் ஸ்டாக்ஸ் வந்து ஒரு பூஸ்ட் கொடுத்துருச்சு. பிடிஎல், அப்புறம் வந்து அதில் இருக்க முக்கியமாக
அது பேர் கொச்சின் ஷிப்யார்டு எல்லாமே 4% ஏற்றும். அது அந்த ஒரு செக்டாரே, டிஃபென்ஸ் செக்டாரே ஒரு நல்ல பாசிட்டிவ் கொண்டு போயிடுச்சு. அது ஒரு நல்ல விஷயம் தான். சரிங்களா? நானும் டிஃபென்ஸ் செக்டார்ல ஏற்கனவே சொல்லியிருக்கேன் உங்களுக்கு. அது எதிர்காலம் அப்படிங்கிறது நல்லா இருக்கும் கண்டிப்பா டிஃபென்ஸ் செக்டார்ல. இடையில ஒரு தொய்வு இருந்துச்சு, திரும்ப ஏற ஆரம்பிக்குது. அது HAL மாதிரியான கம்பெனிலாம் பார்த்துட்டீங்கன்னா ஒரு மாதிரியான ட்ரையாங்கிள் பேட்டர்ன் மாதிரிலாம் நின்றுச்சு. சரிங்களா? இப்போ ஓரளவுக்கு வந்திருக்கான். இதை தவிர்த்து வேற எதுவும் முக்கியமான நியூஸா அப்படின்னா இல்லை. சரிங்களா? வேற ஏதாவது இருந்தால் நான் கண்டிப்பாக நம்ம டெலிகிராம் குரூப்ல அப்டேட் பண்ணுறேன். டெலிகிராம் ஃபாலோ பண்ணிக்கோங்க, இன்ஸ்டாகிராம் ஃபாலோ பண்ணிக்கோங்க, டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்கு, லைக் பண்ணிக்கோங்க. அதை தவிர்த்து டாடா, பை பாய்.